The psychology of fake confidence. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் யாருமே யூடியூப்ல பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். இந்த டாபிக் உங்களுக்கு விளக்குறதுக்கு முன்னாடி குட்டி கதை சொல்ற, நல்லா கேளுங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சந்தோஷ், இன்னொருத்தர் சுப்பிரமணி. இப்போ சந்தோஷ் என்ன பண்றானா, யாராவது தன்னை எப்படியாவது பார்க்கணும், ரசிக்கணும், தன்னிடத்தில் பேசணும் சொல்லி ஆசைப்படுறான். ஆனா யாருமே அவனை மதிக்க மாட்டேங்காங்க. இப்போ சந்தோஷ் என்ன பண்றானா, மத்தவங்களோட அட்டென்ஷனை வாங்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளைக்கு கிளாஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்றது, மத்தவங்களை கீழ்த்தனமா நடத்துறது, இல்லைன்னா தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறது, என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு சொல்லி பொய்ய புழுவுறது, இல்லைன்னா சோசியல் மீடியால புதுதாக ஒரு கண்டென்ட்டை போட்டு மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அது எல்லாமே சந்தோஷ் பண்றான். சில பேர் அவனை மதிக்கிறாங்க, சில பேர் அவனை மதிக்கிறது கிடையாது. யாராவது அவனை மதிக்கல வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது, ஏன் என்ன மதிக்க மாட்டேங்கான். யாராவது இவனை கவனிக்கல வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது, ஏன் என்ன கவனிக்க மாட்டேங்கான் சொல்லிட்டு இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கவலையிலேயே ரன் பண்ணிட்டே இருக்கா சந்தோஷ். இன்னொரு பக்கம் அவனுடைய ஃப்ரெண்டு சுப்பிரமணியம் எப்படி இருக்கானா, அவன் லைஃப்ல இருக்கான். அவனை நிறைய பேர் ஓட்டுறாங்க, கேலி பண்றாங்க, நக்கல் பண்றாங்க. அதை அவன் பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அவன் லைஃப்ல சிம்பிளா இருக்கான். சிம்பிளா ட்ரெஸ் பண்ணுவான், தான் பிடிச்ச மாதிரி இருப்பான். மத்தவங்க தன்னிடத்தில் பேச வேண்டும் எதிர்பார்க்க மாட்டான். தன்னிடத்திலே எது இருக்கிறதோ அதை கொண்டு சந்தோஷமா இருப்பான். இப்போ லாங் டர்ம்ல 10 வருஷம் கழிச்சு இந்த சுப்பிரமணியம் இருக்கானே, அவன் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கான், ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கான். ஆனா சந்தோஷ் இருக்கான, எப்பவுமே தன்னை மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும், மத்தவங்களுடைய அப்ரிசியேஷனுக்கு அடிமையாக வாழ்ந்த இந்த சந்தோஷ் இருக்கான, அவன் அங்கேயே இருக்கான். ரொம்ப மோசமான நிலையில இருக்கான். பொருளாதார ரீதியிலாகவும் சரி, முக்கியமாக மென்டல் ஹெல்த் அவனுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் இப்படி நடந்திருக்குன்னா, ரெண்டு பேருடைய வாழ்க்கை இப்படி மாறினதுக்கான காரணம் சந்தோஷ் காட்டினது fake confidence. சுப்பிரமணியம் அப்படி எதுவுமே காட்டல, தன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கான். இந்த மாதிரி தான் சுத்தி இருக்கிறோம் நிறைய பேர் fake confidence வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சில சமயத்துல நம்ம கூட fake confidence வெளிப்படுத்துவோம். இந்த வீடியோவில் நாம் fake confidence என்றால் என்ன, அதுக்கான தீர்வு என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். வாங்க. முதலாவது விஷயம், fake confidence என்றால் என்ன? fake confidence உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆக்டிங் ஓவர்லி கான்பிடென்ட், ரொம்ப அதிகமாக கான்பிடென்ட் இருக்கிற மாதிரி நீங்க நடிப்பீங்க. உங்களுக்கே தெரியும் அது நடிப்பு. இடத்துல உங்களால போக முடியாது, அந்த உங்கள்ட்ட காசே கிடையாது, அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைக்கவே முடியாது, அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக ரொம்ப ஓவரா கான்பிடென்ட்டா நீங்க வெளிப்படுத்துவீங்க. ஆனா உள்ரங்கமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருப்பீங்க. இட்ஸ் a mask to hide இன்செக்யூரிட்டி. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்க, அதை மறைப்பதற்காக வேண்டி நீங்க மாஸ்க் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு மனசுல ரொம்ப பயமா இருக்கும், ஆனா பெரிய வீர மாதிரி பேசுவீங்க. உங்களுடைய வீட்டுல பொருளாதார ரீதியிலான பிரச்சனை இருக்கும், ஆனா பெரிய பணக்கார மாதிரி நீங்க நடிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, ஆனா ரொம்ப வளர்ற மாதிரி நீங்க சீன் போடுவீங்க. இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக வேண்டி மாஸ்க் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபேக் கான்ஃபிடன்ஸ். சரி, ஃபேக் கான்ஃபிடன்ஸ் ஏன் மக்கள் டெவலப் பண்றாங்கன்னா, இன்செக்யூரிட்டி. தன்னை ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணும்போது தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டுற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. அடுத்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் எப்படி இருக்கேனோ அப்படியே இருந்துட்டா மற்றவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, என்ன அப்புறப்படுத்திடுவாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி லோ செல்ஃப் வொர்த். நான் ரொம்ப லோவா இருக்கேன், நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என்ன வெளிப்படுத்தினா எல்லா பேருமே என்ன மட்டமா நினைக்க மாட்டாங்க, அதனால தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த பாஸ்ட் ஃபெயிலியர். கடந்த காலங்கள்ல அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருப்பாங்க. அந்த ஃபெயிலியர் இல்லாம அவங்க மனசுல இருக்கும். அந்த ஃபெயிலியர் நடந்த சமயத்துல நிறைய பேர் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அவங்கள மதிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் அவங்கள அவமானப்படுத்தியிருப்பாங்க. இப்படி ஃபெயிலியர்ஸை பாஸ்ட் லைஃப்ல அவங்க சந்திச்சதுனால தன்னை ஒரு பெரிய ஆளாக அவங்க காட்ட முயற்சிப்பாங்க. they want acceptance not confidence. இவங்க என்ன நாடுறாங்கன்னா, தனக்கு வாழ்க்கையில கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இவங்களுடைய நோக்கமே கிடையாது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மக்கள் என்ன அங்கீகரிக்கணும், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவனாக நான் இருக்கணும். இதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கும், கோலா இருக்கும். அதனால இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. சரி, இவங்களை எப்படி நம்ம அடையாளம் காண்றது, எப்படி இவங்களை
நம்ம தெரியறது இவங்க ஃபேக் கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்துறாங்க சொல்லி, இல்லைன்னா நம்ம கூட ஃபேக் கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்துவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ரேரான டாபிக் கிடையாது. நம்மளும் ஏதோ ஒரு கட்டத்துல ஃபேக் கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். யாருடைய வாழ்க்கையில ஃபேக் கான்ஃபிடன்ஸ் இருக்கோ எந்த வகையான கில்ட்டும் இல்லாமல் மாத்த ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா சந்தோஷ் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அங்கேயே ஸ்டாப் ஆயிரும், ஸ்டக் ஆயிரும். சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஃபேக் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா முதல்ல உங்க வாழ்க்கையில ஷோ ஆஃப் இருக்கும். நீங்க ரொம்ப பில்டப் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்க அப்படி காட்டுற மாதிரி நடிப்பீங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் பெருசுபடுத்துவீங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. எங்க போயிட்டு வந்திருப்பீங்க? ஒரு கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா ஒரு ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டீங்க. அங்க போயிட்டு வந்து மற்றவங்களுக்கு வெறுப்பை ஏத்துற மாதிரி, நாங்க இது சாப்பிட்டேன், அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எந்த சாப்பாடு? அங்க ரோட்டு கடையில 50 ரூபாய்க்கு தோசை கிடைக்கும். அந்த தோசை நீங்க அவ்வளவு பெருசா பில்டப் பண்ணி பேசுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க? ஷோ ஆஃப் பண்றீங்கன்னா, நான் என்ன மாதிரி வாழ்க்கை உங்களால வாழவே முடியாது அப்படி ஷோ ஆஃப் பண்ணுவீங்க. இது உங்க வாழ்க்கையில இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஆக்டிங் ஸ்ட்ராங். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க. நான் ரொம்ப தைரியமானவன், நான் ரொம்ப அப்படி, நான் இப்படி சொல்லிட்டு உங்களுடைய பலவீனத்தை நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க. மூன்றாவதாக லவுட் பிஹேவியர். ரொம்ப சத்தமான பிஹேவியரா இருக்கும். எங்க பார்த்தாலும் ரொம்ப சத்தம் போட்டு பேசுறது, எங்க பார்த்தாலும் ரொம்ப சத்தம் போட்டு மக்களை கூப்பிடுறது, இப்படியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். அடுத்தது, புட் அதர்ஸ் டவுன். மற்றவங்களை நீங்க மட்டப்படுத்துவீங்க, தாழ்த்துவீங்க. அவங்கள தாழ்த்திட்டு தன்னை உயர்த்தணும் பார்ப்பீங்க. அடுத்தது, அட்டென்ஷன் சீக்கிங். மற்றவர்களோட அட்டென்ஷனை நீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன ஸ்டோரியில சந்தோஷ் எப்படி பண்ணிட்டு இருந்தா, டெய்லி ஏதாவது போஸ்ட் போடுவா, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவா மற்றவங்களோட அட்டென்ஷன் வாங்குறதுக்காக வேண்டி. அதே மாதிரி நீங்க அட்டென்ஷன் வாங்கிட்டே இருப்பீங்க. காண்ட் ஹேண்டல் கிரிட்டிசிசம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் ஏற்பட்டால், மக்கள் உங்களை விமர்சித்தால் உங்களால தாங்க முடியாது. அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க. யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பு உண்டாக கூடாது, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆகணுமா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிடுங்க. தற்பொழுது சிஎம் ஆக இருக்கிற விஜய் அவர்களை விமர்சிச்சு ஒரே ஒரு வீடியோ போடுங்க. இல்லைன்னா பிடிஎஸ் தெரியுமா, அந்த பொம்பளை மாதிரி இருப்பாங்க, பிடிஎஸ் தானே அவங்க, அவங்களை விமர்சிச்சு ஒரு வீடியோ போட்டுருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கிளின்னு கிளிப்பாங்க. அதோட உங்களுடைய ரோஷம், மானம், மரியாதை எல்லாமே பறந்துரும். அப்போ கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ண முடியாது அவங்கள. அடுத்தது, ஆல்வேஸ் நீட் டு ப்ரூவ். எல்லா நேரத்திலுமே தன்னை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வெளிப்படையில் இருக்கும். ஆனா இன்சைட் என்ன இருக்கும்? இன்செக்யூரிட்டி இருக்கும், உங்களுக்கு ஃபியர் இருக்கும், பயம் இருக்கும், லோ செல்ஃப் வொர்த் இருக்கும், நீட் அப்ரூவல், மற்றவங்களோட அப்ரூவல் அவங்களுக்கு தேவைப்படும். இப்படி உள்ரங்கமாக இருப்பாங்க, வெளிரங்கமாக இப்படி இருப்பாங்க. இப்படி யார் இருப்பாங்களோ அல்லது யார் இருக்காங்களோ அவங்க எல்லா பேருமே செய்ய வேண்டியது என்ன? முதல்ல விளங்க வேண்டியது, நீங்க ஃபேக் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிறீங்க. இது இருந்தா உங்களுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். ரியல் வெர்சஸ் ஃபேக் கான்ஃபிடன்ஸ், இதுக்கு நம்ம வித்தியாசத்தை பார்த்துருவோம். ஃபேக் கான்ஃபிடன்ஸ்ல என்ன இருக்கும்னா, வாண்ட்ஸ் அப்ரூவல். நீங்க மற்றவங்களோட அப்ரூவலை தேடுவீங்க. அதை டாக்ஸ் மோர், நீங்க அதிகமாக பேசுவீங்க. அடுத்த மூணாவது, பிளேமிங். பிளேம் பண்ணுவீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் தான் உத்தமன் அப்படி சொல்லி நீங்க மற்றவங்களை பிளேம் பண்ணுவீங்க. தன்னை ஒரு தூய்மையானவனாக வெளிப்படுத்துவீங்க. அது ரியல் கான்ஃபிடென்ட்டா இருந்தா does not want approval. இந்த ரியல் கான்ஃபிடென்ட் இருக்கிறதே, அது தன்னிடத்தில் எந்த ஒரு அப்ரூவலை ஆசைப்படாது. யாரும் எனக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ புகழ்ந்தாலும் சரி, நீ இகழ்ந்தாலும் சரி, நான் கரெக்டானவன் சொல்லி ரியல் கான்ஃபிடென்ட் இருக்கிறவன் சொல்லுவான். அடுத்தது, கம்ஃபர்டபிள் அலோன். தனியா உட்காரும் பொழுது கம்ஃபர்டபுளா இருப்பான். யார்கிட்ட ஃபேக் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அவனால தனியா உட்கார முடியாது. ஏன்னா அவன் தனியா உட்கார்ந்தானா அவனோட மனசாட்சி அவன் மேல காரி துப்பும். நீ மத்தவங்களை எப்படி மட்டப்படுத்துறியே, நீ பெரிய ஒரு ஹேராக அவனை நினைச்சிட்டு இருக்கிய சொல்லி அவனோட மனசாட்சி அவனை காரி துப்புற மாதிரி இருக்கும். அடுத்தது, அக்செப்டிங். ரியல் கான்ஃபிடன்ஸ் யார்கிட்ட இருக்கும்? அக்செப்ட் பண்ணுவான். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சொல்லி மன்னிப்பு கேட்கிற தன்மை அவன்கிட்ட இருக்கும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தன்மை இல்லையோ கண்டிப்பாக பிளேமிங் என்ற நிலையில இருக்கா. பிளேமிங் யார்கிட்ட இருக்கோ கண்டிப்பாக அவன்கிட்ட ஃபேக் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதனால யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் நீங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? நீங்கள முன் வந்து யார்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவங்க உறவுகளை முறிக்கும் பொழுது அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல சண்டை வரும் பொழுது, உங்களுடைய ரிலேஷன்ல பிரச்சனை வரும்போது நீங்கள முன் போய் பேசுறீங்கன்னா
உங்களுக்கு பிளேமிங் கிடையாது. நீங்க அக்செப்ட் பண்றீங்க. எப்போ நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறீங்கன்னா உங்கள்ட்ட ஃபேக் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அடுத்தது how to build real confidence. எப்படி நீங்க ரியல் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும்னா பாருங்க, 4 விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த 4 விஷயங்களை நீங்க வாழ்க்கையில கொண்டு வரது ரொம்ப சுலபம். இன்னைக்கு நீங்க கொண்டு வந்துடலாம். இப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஃபேக் கான்ஃபிடன்ஸ்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க. அவ்வளவுதான். எந்த பிரச்சனையில நீங்க பல வருஷமாக சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை 4 ஸ்டெப்ல நீங்க சரி பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. சிம்பிளான விஷயம் தான். முதல்ல அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீங்க என்னவாக இருக்கீங்களோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப ஹையாக இல்லாம இருக்கலாம், அக்செப்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஒரு நார்மலான ட்ரெஸ் இருக்கலாம், நார்மலான போன் இருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணுங்க. தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்ட முயற்சி பண்ணாதீங்க. அக்செப்ட் யுவர் செல்ஃப். அடுத்த 2வது, ஸ்டாப் சீக்கிங் வேலிடேஷன். வேலிடேஷனே தேடாதீங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து மற்றவங்க என்ன புகழணும், மற்றவங்க என்ன ரசிக்கணும் அப்படி சொல்லி வேலிடேஷனை நீங்க தேடாதீங்க. சரி, நான் வேலிடேஷனை தேடாம இருக்கணும், நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? அதுக்கு சொல்ற யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸே வராது. உங்க கூட இருக்கிறவங்க யாருமே அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. உங்களை ஒரு ஆளாவை மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் வேலிடேஷனை கொண்டு இயங்கவில்லை. இந்த உலகத்துல நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு பெரிய தரம் இருந்தால் மட்டும்தான் என்ன கவனிப்பாங்க, என்ன ரசிப்பாங்க சொல்லி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அதனால ஸ்டாப் சீக்கிங் வேலிடேஷன். வேலிடேஷனை தேடாதீங்க. அடுத்தது, இம்ப்ரூவ் குவைட்லி. எப்பவுமே என்ன பண்ணாலும் சரி குவைட்லி, அமைதியாக இருந்து ஒரு சைலன்ஸ்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரொம்ப சத்தம் போடாதீங்க. நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன் சத்தம் போடாதீங்க. உங்களுடைய எந்த ஸ்டெப் நீங்க இப்போ எடுத்து வச்சிருக்கீங்களோ அது மட்டும் சொல்லுங்க. அந்த ஸ்டெப்பை நீங்க சொல்லல வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தி இருக்கவங்களை துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அடுத்து இப்போ நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க அது சொல்லலைன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ஒரு ஹிடன் செல்ஃபா பார்ப்பாங்க, ஒரு புரியாத புதிர் மாதிரி பார்ப்பாங்க. எந்த ஸ்டெப்பை நீங்க எடுத்து வச்சிட்டீங்களோ அந்த ஸ்டெப்பை மக்கள்கிட்ட சொல்லிருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எது நீங்க செய்ய போறீங்களோ அதை பத்தி சொல்லாதீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க மறைச்சிட்டே இருங்க. ஏன்னா நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க சொல்லி அது உங்களுக்கு நார்மல். ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பீலா, இது ஒரு இல்யூஷன். அதனால உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை நீங்க அமைதியான முறையில் எடுத்து வைங்க. அடுத்த 4வதாக, பி கம்ஃபர்டபிள் இன் சைலன்ஸ். சைலன்ஸ்ல நீங்க கம்ஃபர்டபிள் ஆக இருங்க. நேத்து கூட நம்ம வீடியோ போட்டோம், டெத் ஆஃப் சைலன்ஸ். சைலன்ஸை நம்ம சாவடிச்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில இருந்து. அந்த சைலன்ஸ்ல உட்காருங்க, சைலன்ஸை ஏற்றுக்கொள்ளுங்கள், சைலன்ஸை ரசிங்க. நீங்க தனிமையில் உட்காரும் பொழுதுதான் உங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கு சொல்லி உங்களுக்கு தெளிவாகும். அதனால தனிமையில நீங்க இருந்தாலும் கம்ஃபர்டபிள் ஆக இருங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு ட்ரூத் சொல்ற பாருங்க, த ட்ரூத். The people trying hardest to look powerful are often. பெரும்பாலுமாக மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஹார்டஸ்டாக ட்ரை பண்றாங்க பவர்ஃபுல்லாக தெரிவதற்கு. ஆனா உண்மையை தெரியுமா, ஆர் ஃபைட்டிங் த பிக்கெஸ்ட் இன்னர் பேட்டல்ஸ். தன்னுடைய உள்ரங்கத்தில் அவர்கள் கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. ஆனா வெளிப்படையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஹார்டஸ்டாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நடிப்பு இருக்க இதான் ஃபேக் கான்ஃபிடன்ஸ். இதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். இதான் உங்களுடைய லாங் டர்மில் உள்ள வெற்றியை தடுக்கும். அதனால உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையா இருங்க. உலகத்தை பெருசால மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எதுவாக இருக்கீங்களோ அதுவாக இந்த உலகம் உங்களை அங்கீகரித்தால் சரி, இல்லை என்றால் பி அவர், விழிப்புணர்வோடு இருங்க.